பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எனக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், வாட் இஸ் த பிளான் God is having for me, அப்படி என்று பல நாள் யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். யோபு 23 அதிகாரம் 14 வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபுவினுடைய ஃபியூச்சர், எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இல்ல, அவர் இன்னைக்கோ நாளைக்கோ எப்பொழுது என் வாழ்க்கை முடிய போது நிலைமையில் இருக்கார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யோபு சொல்லுகிற வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். Whatever God has ordained for me. எதற்காக நீங்க பயப்படுறீங்க, எதை குறித்து யோசிக்கிறீங்க? நீங்க தைரியமா விசுவாசத்தோடு சொல்லணும், யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இயேசு இருக்கிறாரோ, இயேசுவை என் சொந்த இரட்சகராய் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை இதனால் வரை இயேசு என்கிற நாமத்தை நீங்க அறியாமல் இருக்கலாம். அந்த இயேசுங்கிற வார்த்தையில வருவார்னா, இந்த வார்த்தையை சொன்ன அந்த அருமையான தேவ மனிதர் அவர் இன்றைக்கோ நாளைக்கோ இறக்க போற சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆனால் ஏசப்பாவுடைய கிருபை ஒரு வாழ்க்கையில் இருந்தனால, இயேசு ஒரு வாழ்க்கையில் இருந்தனால எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொன்னார். இன்றைக்கும் என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நான் எப்படி இருக்க போறேன், என்னுடைய காரியங்கள் எப்படி ஜெயமா மாறப்போகுது, எதை குறித்து நீங்க கவலைப்படாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே நம்பிக்கையின் வசனம் என்னன்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் தான் நிறைவேற்ற போறார். என்னுடைய ஜாப்ல வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை, நான் ஃபியூச்சர்ல வர வேண்டிய எனக்கு ப்ரொமோஷன்ஸை என்னுடைய சுப்பீரியர் முடிவு பண்றாங்க, என் கம்பெனி முடிவு பண்ணுது, இல்லாவிட்டால் என் கூட இருக்கிற நண்பர்கள் மற்றவங்க முடிவு பண்றாங்க. இல்ல, உங்களுக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் தான் நிறைவேற்றணும். உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையின் திட்டத்தை ஆண்டவர் தான் நிறைவேற்றணும். யோசேப்பை எப்படி உயர்த்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருந்தாரோ அவர் திட்டத்தின்படி உயர்த்தினார். இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறது நீங்க நிறைவேற்றுவீங்க. எல்லாரும் என்ன பார்க்கறாங்க ஆண்டவரே, என் லைஃப்ல இருக்கிற ஃபெயிலியரை பார்க்கறாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற லாஸை பார்க்கறாங்க, இன்னைக்கு சில காரியங்களை செய்ய முடியாம என் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லா கண்கள் அதைத்தான் பார்க்குது. ஆனா எனக்கு தெரியும், ஏசப்பா என்னை எதற்காக பிரித்தெடுத்தாரோ, ஏசப்பா என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நீங்க பார்க்கறதுக்கு உங்க கண்ணில் எந்த ஒரு ஃபியூச்சர் பிரைட்டா இல்லை, எதுவுமே புலப்படாம இருக்கலாம். என்னோட கூட விசுவாசமா சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. உங்க வாயில விசுவாச அறிக்கை வருகிற பொழுது, தேவனுடைய வசனத்தை நீங்க உச்சரிக்கிற பொழுது, தேவ கரம் உங்களோடு இணையும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்க உச்சரித்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றீங்களோ, பரத்திலிருந்து உங்களுக்காக அந்த விசேஷித்த கிருபை கடந்து வரும். இன்றைக்கு அந்த கிருபை உங்கள் மேல கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, ஒவ்வொரு தாய் தகப்பன் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இவர்களுக்கென்று முன்குறித்த காரியங்களை நீங்க மகிமையா நடத்தும்படியா, இன்றைக்கு எந்த இடத்துல தேவையின் மத்தியில ஜெபிக்கிறாங்களோ, எந்த இடத்துல நான் இன்னும் முன்னேறணும், ஏசப்பா என்னை முன்னேற்றணும், எனக்காக வைத்த திட்டங்கள் நிறைவேறணும், இந்த ஆண்டுல என்னெல்லாம் ஆண்டவர் எனக்காக முன்குறித்திருக்காரோ அது நிறைவேறணும் சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, யோபு 23:14 வசனத்தின்படி இவர்களுக்கு என்று குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கரம் உங்களோடு இணைந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்கிறார். அப்பாவை துதிங்க. இந்த நாள்ல இருந்து சொல்லுங்க, யோபு 23:14 ஸ்தோத்திரம், எனக்கு குறித்திருக்கிறது ஆண்டவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. உங்க ஃப்ரெண்ட் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, உங்க மேனேஜர் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி தயவு செய்து அதை உங்க இருதயத்தில் எடுத்து கஷ்டப்படுத்தி நீங்க நொந்து நூலா போகவே வேண்டாம். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்களை பலப்படுத்துவார். தேவனுடைய வசனத்தை உச்சரிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். வேண்டும் என்றால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. யோபு 23:14 தினமும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும். யோபு 23:14 என் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வைப்பார். கர்த்தர் கரம் உங்களை பலப்படுத்தும். உங்களுக்காக குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியம் அதனது நாட்கள்ல மகிமையாய் நிறைவேறுங்க. தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகலவற்றையும் நிரப்பி ஆசீர்வதிப்பதாக. God bless you. God bless you.